கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் 3 பகுதிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரங்கள். மோனிஷா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்று குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் அதிகமாக தண்ணீர் கொட்டும் 3 பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டதோடு 2 பகுதிகளுக்கு மட்டும் பாதுகாப்புடன் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று 2வது நாளாகவும் அதே போல தண்ணீர் ஆற்றிற்கு கொட்டுவதால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த திருப்பரப்பு அருவியில் 3 பகுதிகளில் ஆபத்தான நிலையில் தண்ணீர் கொட்டிருக்கிறது. இதனால் 2 பகுதிகளில் தடுப்பு வேலிகளுக்குள் மட்டும் நின்று சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக இன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து உள்ளூர் சுற்றுலா பயணிகள் என இங்கு திருப்பரப்பு அருவியில் வரக்கூடிய ஒரு நிலையில் தற்போது திருப்பரப்பு அருவியில் இந்த கட்டுப்பாடு காரணமாக அருவி முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரு சில சுற்றுலா பயணிகள் மட்டும் அந்த கட்டுப்பாட்டுடன் குளிக்க அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று குளித்து செல்கின்றனர். இதனால் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த வியாபாரிகள் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.